அவருக்கு உடம்பு சரியாம போச்சு. டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்பதான் தூங்குறாரு. அது சரி, 11 மணிக்கு உனக்கு என்ன ப்ரோக்ராம் மறந்துட்டியா? என்ன ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, இந்த நிலைமையில அவரை விட்டுட்டு போறது தப்பு இல்ல. அது என்னமோ எனக்கு தெரியாதுமா. ப்ரோக்ராமை ஞாபகப்படுத்த வேண்டியது என் வேலை. 11 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு விசிட் பண்ணி நோயாளிகள் நலனை விசாரிக்கிறேன். பத்திரிகைக்காரங்க எல்லாம் வர்றாங்க, போட்டோகிராஃபரும் வர்றாரு. இவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. இவருக்கு எப்படியும் 1 மணிக்கு தான் மருந்து கொடுக்கணும். அதுக்குள்ள நான் போயிட்டு வந்தா என்ன? போயிட்டோம். நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டா அதை மாத்த என்னால முடியுமா? நான் போயிட்டே வந்துடுறேன். இவரை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அதுக்கு ஜாக்கிரதையா பாத்துக்கிறீங்க. நான் வந்துட்டேன். தூங்கிக்கிறதுக்கு அவருக்கு காவல் என்ன வேண்டியிருக்கு? தோடு தோடு. என்னால உனக்கு எவ்வளவு நீங்களா நிர்மலாங்க அத்தைய துணைக்கி வச்சுட்டு ஆஸ்பத்திரி நோயாளிகளை பார்க்க போயாச்சு. அத்தையும் எங்களை காவல் வச்சுட்டு போயாச்சு. அத்தான் உங்க வழியில அவளை திருத்தவே முடியாது. நிர்மலாவுக்கு பொழுதுபோக்கு புருஷனாத்தான் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் அவளை அடக்கி என் வழிக்கு கொண்டு வர்ற வித்தை எனக்கு. அதை பயன்படுத்தி பலனடைகிறது தான் புத்திசாலித்தனம். அடக்குமுறை வேணாம், அடக்கமான முறையில போகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவை என்ன கட்டுப்படுத்திக்கிறதுக்காக நான் படுற பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நானே அதை அறுத்தறிவு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் யாருங்கிறத அவளுக்கு புரிய வைக்க போறேன். தயவு செய்து என்ன சரியா இருக்கு. என்னங்க, எங்க தொழில் மன்றத்து சார்பா நோயாளிகளின் தடுக்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். என்ன மரியாதை, என்ன வரவேற்பு. தலைமை தாங்கின அபிராம சுந்தரி நான் பக்கத்துல இருந்தா நோயாளிகளுக்கு டாக்டரே தேவையில்லை சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, என்ன மாதிரி சத்த எடுத்து சேவை செய்யறவங்க நாட்டிலேயே ரொம்ப குறைவா. டாக்டர்களை நிறுத்தணும் என்ன பொழுது தள்ளிட்டாங்க போங்களேன். நான் பாட்டு பேசிருக்கேன், நீங்க பாட்டுக்கு வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களே. கொண்டாங்க. ஐயோ, 1 மணிக்கு 2 மாத்திரை உங்களுக்கு தரணுமே. அத்தை தந்தாங்களா? எனக்கு நேரப்படி மருந்து தர கடமைப்பட்டவன் நீதானே தவிர அத்தையும். நீ பக்கத்துல இருந்து கவனிக்க வேண்டிய நோயாளி நான் தானே தவிர ஆஸ்பத்திரியில இல்லை. நீ சிரத்தை எடுத்து சேவை செய்ய வேண்டியது வீட்டுக்குத்தானே தவிர ஊருக்கு இல்லை. நீ பாராட்டு பெற வேண்டியது ஏகிட்ட தானே தவிர ஊராக்கிட்ட இல்லை.